அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு உங்களை மீட் பண்ணி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற அந்த இடத்த பற்றி சொல்லணும்னா, இந்தியாவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு அந்த பிளேஸை சொல்லிடுவேன். அதே மாதிரி இந்தியாவில் இருக்க ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டேட்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ண முடியாது. ரொம்பவே க்ளீனான ஸ்டேட்டும் கூட. அப்படி என்ன தான் இந்த ஸ்டேட்டில் இருக்குது, இந்த இடம் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது, இங்கே பார்க்குறதுக்கு என்னெல்லாம் இருக்குன்றது தான் வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். 1975 அப்புறம் இந்தியா கூட ஜாயின் பண்ண சைனாவோட பார்டர் பக்கத்தில் இருக்கிற இந்த அழகான பிளேஸை பற்றி நிறைய பேசுறதை விட வீடியோவில் நீங்களே பாருங்கள். சென்னையிலேருந்து மார்னிங் 9 o'clock எனக்கு பாக்தோத்ராக்கு ஃப்ளைட். சென்னை ஏர்போர்ட்டுக்கு 7 மணிக்கே வந்து ரீச் ஆகி ஏர்போர்ட் லாஞ்சில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு என்னோடய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணேன். என்ன தான் நம்ம ஃப்ளைட்டில் நிறைய டைம் போனாலும் அதை எப்போல்லாம் பக்கத்தில் பார்க்குறனோ அதை ஃபஸ்ட் டைம் பார்த்த அதே எக்ஸைட்மெண்ட் குறையாமல் இன்னும் அப்படியே இருக்குது. Ladies and gentlemen, we are delighted to have you on board this flight. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் சென்னையோட ஏரியல் வியூவை டே டைமில் பார்க்குறப்போ அதோட அழகை பற்றி விவரிக்க வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படி இந்த அழகெலாம் ரசிச்சுக்கிட்டு ஒரு 3 மணி நேரம் விமான பயணத்துக்கு அப்புறம் நான் பாக்தோத்ரா வந்து ரீச் ஆனேன். எங்களோட இந்த சிக்கிம் ட்ரிப்பை எஸ்கே வெக்கேஷன்ஸ் தான் கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு இந்த ட்ரிப்பில் ஸ்டேலேருந்து ஃபுட்டுலேருந்து ஐட்டினரிலேருந்து எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்தாங்க. சிக்கிமில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் பெர்மிட் ப்ராப்பராக வாங்கினா மட்டும்தான் உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். எங்களுக்கு எஸ்கே வெக்கேஷன்ஸ் அந்த பெர்மிட்டையுமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் இதே மாதிரி சிக்கிம்க்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எஸ்கே வெக்கேஷன்ஸோட கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு மெமரபிளான பேக்கேஜ் அவங்க பிளான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சிக்கிம்க்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்தியாவில் எங்கே இருந்தாலும் பாக்தோத்ராக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வந்துடுங்க. இல்லை நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வரீங்கன்னா நியூ ஜெய்பால்குரி தான் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். அப்புறம் அங்கேருந்து சிக்கிமோட கேபிட்டலான கேங்டாக்கு பை ரோட் கேபில் போகிற மாதிரி இருக்கும். ஏர்போர்ட்லேருந்து கேங்டாக் ரீச் ஆகிற வழி எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்கும். நீங்கள் கேபில் போகிறப்போ கேங்டாக் ரீச் ஆகிறதுக்கு மினிமம் 4 to 5 years ஆச்சு ஆகும். இதுவே நீங்கள் போகிறப்ப மழை பெஞ்சதுன்னா இன்னும் கூட கொஞ்சம் டைம் அடிஷ்னலாக ஆகும். நம்ம கேங்டாக் போகிறப்போ நம்மளோட ரைட் சைடில் நம்மளால் அழகான இந்த தீஸ்தா ரிவரை பார்க்க முடியும். அதோட அழகாக ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கப்போ திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிது. சென்னையோட 30 டிகிரி வெயிலிருந்து வந்த எனக்கு இந்த மழை இந்த ட்ரிப்போட ஒரு பர்ஃபெக்டான ஸ்டார்ட்டாக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் இயற்கையோட ஒட்டுமொத்த அழகும் என்னை சிக்கிம்க்கு வெல்கம் பண்ண மாதிரி இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் மழை மலை மிஸ்ட்டுன்னு ஒரு 6 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் கேங்டாக் வந்து ரீச் ஆனோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் கேங்டாக்கோட லோக்கல் சைட்சீயிங் பார்க்கலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்பாட் என்னென்னா கேங்டாக்ல இருக்க ஃபேமஸான எம்ஜி மார்க் தான். தேநீர் இடைவெளி ஃப்ரம் கேங்டாக். கேங்டாக் வந்தோன்னா இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய பிளேஸில் இந்த எம்ஜி மார்க்கும் ஒன்று. ஷிம்லா மணலியில் இருக்க மால் ரோடு மாதிரி இந்த கேங்டாக்ல இந்த இடம் ரொம்பவே ஃபேமஸ். இந்த மால் ரோட் நிறைய விஷயத்துக்கு ஃபேமஸ். குறிப்பாக சொல்லணும்னா இங்கே வின்டர் கிளாத்ஸ்லேருந்து லோக்கல் ஃபுட், ட்ரெடிஷ்னல் கிஃப்ட், கஃபே, ரெஸ்டாரண்ட், ஒயின் ஷாப்னு இங்கே எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். ரேட்டுமே ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ரீசெண்டாக G20 ஈவெண்ட்டுக்கு நம்ம PM இங்கே வந்திருந்ததால் இந்த இடத்த இன்னுமே சூப்பராக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கப்போ இங்கே நிறைய பேர் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டு இருந்ததை எங்களால் பார்க்க முடியுது. அவங்ககிட்ட இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கேட்டப்போ எங்களோட காலேஜில் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் நாங்கள் எங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் போட்டுட்டு போவோம்னு சொன்னாங்க. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லை? அப்படியே அவங்க கூட சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மால் ரோடை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் இந்த மால் ரோடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஃபாரினில் இருக்க மாதிரியான ஃபீல் உங்களுக்கு கொஞ்சம் மச்சம் வந்துட்டு போகும். நெக்ஸ்ட்டு நம்ம கேங்டாக்ல பார்க்க வேண்டிய இடம்னா அது ஜாக்ரி வாட்டர் ஃபால்ஸ் தான். கேங்டாக்லேருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். சிக்கிமில் நீங்கள் எங்கே திரும்பினாலும் உங்களால் ஒரு வாட்டர் ஃபால்ஸாக பார்க்க முடியும். இந்த இடமும் அந்த போல தான். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஒரு பார்க் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தான் இந்த ஃபால்ஸ்லாம் இருக்குது. இந்த பார்க்குக்குள்ளே இருக்க செட்டப்புமே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் உங்களோட கேங்டாக்கோட லோக்கல் சைட்சீயிங்கில் இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க.
சிக்கிமில் நம்ம எங்கே திரும்பி பார்த்தாலும் நம்ம இந்தியாவில் இருக்க ஃபீலே இருக்காது. லைட்டாக சைனாலையும் லைட்டாக பூட்டான்லையும் இருக்க மாதிரியான ஃபீல் தான் இங்கே இருக்கிறவங்கள பார்க்குறப்பலாம் நமக்கு வரும். அதே மாதிரி நீங்கள் எந்த சைடு திரும்பினாலும் உங்களால் ஒரு மொனாஸ்ட்ரியை பார்க்க முடியும். அப்படி நீங்கள் கேங்டாக்கோட லோக்கல் சைட்சீயிங் பண்ணுறப்போ இங்கே இருக்க ஃபேமஸான மொனாஸ்ட்ரியான ரங்கா மொனாஸ்ட்ரியும் ரூம்டெக் மொனாஸ்ட்ரியும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ரெண்டுமே இங்கே இருக்க ரொம்ப ஃபேமஸான மொனாஸ்ட்ரிஸ். அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு போனது ரங்கா மொனாஸ்ட்ரி தான். இது கேங்டாக்லேருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த மொனாஸ்ட்ரியை லிங்கும் மொனாஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ட்ரி 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. என்ட்ரிலாம் பே பண்ணிவிட்டு மொனாஸ்ட்ரியோட உள்ளே போய் பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான புத்தா ஸ்டாச்சு இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த மொனாஸ்ட்ரி இருக்கிற இடத்த பற்றி சொல்லவே வேண்டாம். இதை சுற்றி ஃபாரஸ்ட்டும் மவுண்டன்ஸும் இருக்கிறது இந்த மொனாஸ்ட்ரிக்கு இன்னும் அழகு சேர்க்குதுன்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மொனாஸ்ட்ரி பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மொனாஸ்ட்ரியை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து போனது கேங்டாக்லேயே இருக்க பெரிய மொனாஸ்ட்ரியான ரூம்டெக் மொனாஸ்ட்ரி தான். இந்த மொனாஸ்ட்ரியை பற்றி சொல்லவே தேவையில்ல. சிக்கிமில் இருக்க ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மொனாஸ்ட்ரினா அது இதுதான். இந்த மொனாஸ்ட்ரி கேங்டாக்லேருந்து 23 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நாங்கள் இந்த மொனாஸ்ட்ரிக்கு போனப்போ இந்த இடத்துல லோக்கல் ஃபெஸ்டிவல்லாம் வேறு நடந்துகிட்டு இருந்துச்சு. எதுவுமே எதிர்பார்க்காம போன எங்களுக்கு இந்த லோக்கல் ஃபெஸ்டிவல் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். அதே சமயம் இங்கே நடக்கிற இந்த செலிப்ரேஷன்லாம் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. Ranka, and the puja which is happening right now is called Mahakala Puja, and it happens once a year. It's for 20 days, and it is for the well-being of the people. And there are 3 Lumbuchis, our Dharma leaders, with us at the time, and they'll be blessing us. And today 3 of them will be blessing us with their blessings and all, and it is for all the people. Thank you. நாங்கள் வந்ததுலேருந்து இந்த மொனாஸ்ட்ரியில் ஏதோ ப்ரேயர் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அந்த ப்ரேயர் அப்போ இங்கே வந்த எல்லாருக்குமே சாப்பிட்ட ப்ரெட்டு பட்டர் டீன்னு ஏதாச்சும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதம் மாதிரி ஏதோ லிக்யூட் கொடுத்தாங்க. அதை டேஸ்ட் பண்ணுறப்போ லைட்டாக ஆல்கஹால் மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து எல்லாருமே அதை வாங்கி பக்தியோட குடிச்சதால நாங்களும் அதை வாங்கி பக்தியோட குடிச்சிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்பிட்டோம். நிஜமாவே சொல்கிறேன், இங்கே நடந்த இந்த ப்ரேயர் செலிப்ரேஷன், இந்த ப்ரேயர் அப்போ யூஸ் பண்ண மியூசிக் எல்லாமே ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான வைப்பை கொடுத்துச்சுன்னு சொல்லுவேன். நீங்கள் சிக்கிம் வரப்போ உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா உங்களாலையும் இந்த மாதிரியான லோக்கல் செலிப்ரேஷன்ஸை பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் சிக்கிம் பிளான் பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த மொனாஸ்ட்ரியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மொனாஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்த எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு ட்ரிங்க்கு சாப்பிட்றதுக்குன்ட்டு நிறைய ஐட்டங்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. உள்ளே வேறு ஒரு மைல்டான மியூசிக்கு அப்புறம் அங்கே அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் கேட்குறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. செம்மையாக இருக்குங்க. இந்த ஃபீல் இந்த வைப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸலண்ட்டாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மொனாஸ்ட்ரி. அது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் நான் அட்டென்ட் பண்ணுவேன்ட்டு நினச்சி கூட பார்க்கல. சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்த வீடியோவில் பார்த்த கேங்டாக்கோட லோக்கல் சைட்சீயிங்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் கேங்டாக்ல ரோப்வே பேராகிளைடிங்லாம் கூட இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் கூட ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சிக்கிமில் இருக்க இன்னொரு அழகான பிளேஸை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப அழகானது, ஆனால் அந்த அழகெல்லாம் தேடி நம்ம தான் போயாகணும்னு சொல்லி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். சீக்கிரம் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி.